செப்டம்பர் 18, 2020 நாகை மாவட்டம் சீர்காழி தென் பகுதி திருவள்ளுவர் நகரை சார்ந்த ஒரு நபர் காலையில 5 மணிக்கு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய சைக்கிள் எடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்கார். 2வது தெருவை அவர் அடையும் பொழுது ஒரு வீட்டுக்கு முன்னாடி யாரோ விழுந்து கிடக்குறாங்க அப்படிங்கிறத பாக்குறாரு. ஒருவேளை மயக்கப்பட்டு கீழே விழுந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை நிறுத்திட்டு தூக்க வந்தவர் பார்த்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. அவர் போட்ட சத்தத்துல அடுத்த 2 நிமிஷத்துல அந்த தெருவில் அந்த அத்தனை பேரும் அங்க கூடிட்டாங்க. அப்படி அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, ஒரு பெண் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க தலை உடைஞ்சு, அதாவது ரொம்ப கொடூரமான முறையில அவங்க இறந்துருக்கிறாங்க. ரத்தம் குளம் போல அந்த இடத்துல பெருகி கிடக்கிறத பார்த்துட்டு தான் அவர் அப்படி கத்திருக்கிறார். இறந்து கிடந்தவங்களை பார்த்துட்டு அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் அழுதாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு கூட புரியல. இவங்களுக்கு இப்படிப்பட்ட மரணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த அரை மணி நேரத்துல சீர்காழி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவல் போகுது. போலீஸ் டீம் இங்க வர்றாங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றாங்க. வந்து இந்த பாடியை கைப்பற்றி இவங்க யாரு அப்படிங்கிற என்கொயரியில அவங்க இறங்கும் பொழுது, இறந்து போன இந்த பெண்ணுடைய பேர் சித்ரா. இவங்களுக்கு 49 வயசு. உங்களுடைய கணவர் பேர் ஆனந்த ஜோதி. இவங்களுக்கு 53 வயசு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு ஹெச்எம்மா வேலை பார்க்கிறார். இந்த 2 பேருக்கும் 2 பிள்ளைகள். சுரேஷ் 26, சுவாதி 20. சித்ராவுடைய வீட்டுக்கு வெளியில தான் அவங்க இறந்து கிடக்குறாங்க. காலையில 4:30 மணிக்கு கோலம் போடுறதுக்காக வெளில வந்தவங்க தான் இப்படி கொலை பண்ணப்பட்டு இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரிய வருது. உடனடியா சித்ராவுடைய உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு இந்த கொலைக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்குறாங்க காவல்துறையினர். முதல்ல அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள வந்தது இவங்க வீட்டை சேர்ந்த நபர்கள். இந்த ஆனந்த ஜோதி ஒரு ஹெச்எம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு நபர். என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களாம் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ஒரு துளி கூட விட்டு கொடுக்க மாட்டார். உங்களுடைய மனைவியும் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. இந்த 2 பிள்ளைகளும் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள். சுத்தி இருந்தவங்கள்ட்ட இந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்கும் பொழுது இந்த சித்ராவை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப நல்ல விதமான விஷயங்களையே எல்லாருமே சொல்றாங்க. அப்படிப்பட்ட சித்ராவை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டினா அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்தது. ஆனந்த ஜோதிக்கும் சித்ராவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா, பர்சனலா அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டைகள் இருந்ததா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இந்த ஜோடிக்குள்ள எந்த விதமான சண்டைகள் இல்லை அப்படிங்கிறது அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அடுத்து அவங்க வீட்டுல இருந்த 2 நபர்கள், பையனும் பொண்ணும், அவங்களையும் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க அம்மாவுடைய மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கிறாங்க. அடுத்த கட்டமா இந்த வீட்டை சுத்தி இருந்த நபர்கள், இந்த நபர்கள் மூலமா சித்ராவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ, வேற ஏதாவது எனிமி இருப்பாங்களோ அப்படிங்கிற ரீதியிலையும் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சித்ராவுக்கும் அங்கிருந்த எந்த நபர்களுக்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சித்ராவுடைய மாடி போர்ஷன்ல 2-3 குடித்தனங்கள் வச்சிருக்காங்க. அப்படி அவங்க கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல மாடி வீட்டுல ஒரு போர்ஷன்ல கூடியிருந்தவங்க பிருந்தாவுடைய கணவர் வந்து ஃபாரின்ல இருக்கிறார். 3 வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அவங்க குழந்தையும் அந்த பெண்ணுமா தனியா தான் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து அழுதுகிட்டே போலீஸை சொல்றாங்க,